நவீன காலத்திற்கு ஏற்றவாறே தற்பொழுது காதலும் நவீனமயமாக்கப்பட்டு வருகிறது. பல இளைஞர்கள் காதலிப்பதற்கென்றே தற்பொழுது பல்வேறு டேட்டிங் செயலி ஆப்புகளை ஒவ்வொரு தனியார் நிறுவனமும் உருவாக்கி வருகிறது. அதற்குள் சென்று தங்களுக்கு பிடித்தவர்களை காதலித்து திருமணம் செய்து கொள்ளலாம் போன்ற அமைப்புடன் பல்வேறு செயலிகள் தற்பொழுது செயல்பட்டு வருகிறது. ஆனால் அதிலும் சிலருக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாம். காதல் செட் ஆகவில்லை என டேட்டிங் செயலி பக்கம் போனால் அந்த டேட்டிங் செயலியும் உங்களை பிளாக் செய்தால் என்ன செய்வீர்கள்? அப்படி ஒரு விஷயம்தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கிறதாம். பிரபல டேட்டிங் செயலி ஒன்று மிதுன ராசிக்காரர்களை கிட்டத்தட்ட தடை விதிக்கும் அளவுக்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கான பின்னணி மற்றும் காரணத்தை நாம் பார்க்கலாம். டேட்டிங் உலகிலும் சில நம்பிக்கைகள் இருக்கவே செய்கிறது. அதில் ஒன்றுதான் மிதுன ராசிக்காரர்களை பற்றியது. அதாவது மிதுன ராசி கொண்டவர்களை டேட்டிங் செய்வதும் காதலிப்பதும் அவ்வளவு ஈஸியானது இல்லை என்ற கருத்து பொதுவாகவே நிலவுகிறதாம். காரணம் ஏன் என கேட்டால் பெரிய லிஸ்டை தருகிறார்கள். அதாவது மிதுன ராசிக்காரர்கள் மிக ஈஸியாக சலிப்படைந்து விடுவார்களாம். மேலும் நல்லா பழகிக்கொண்டே இருப்பார்கள். திடீரென்று உங்களை கோஸ்ட் செய்து விடுவார்களாம். கோஸ்ட் என்றால் திடீரென பேசுவதை மொத்தமாக நிறுத்தி விடுவார்களாம். இது போன்ற மிதுன ராசிக்காரர்களை பற்றி பல்வேறு கருத்துக்கள் டேட்டிங் செயலி ஆப்புகளில் நிலவுகிறதாம். முதலில் இது அந்த நிறுவன ஊழியர்களிடையே ஜோக்காகவே தொடங்கியது. ஆனால் பலரும் இதை ஆமோதிக்கவே உண்மையாகவே செயல்படுத்தியும் விட்டனர். இந்த மிதுன ராசி விவகாரம் இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு சென்று டேட்டிங் செயலிலும் எதிரொலித்துள்ளது. இதன் காரணமாக பிரபல டேட்டிங் செயலி ஆப் ஒன்று மிதுன ராசி கொண்டவர்களுக்கு மொத்தமாக தடையை விதித்துவிட்டது. முதலில் இது ஊழியர்களிடையே ஜோக்காகவே தொடங்கியது. ஆனால் பலரும் இதை ஒப்புக்கொள்ளவே அந்த குறிப்பிட்ட டேட்டிங் செயலில் தான் மிதுன ராசிக்காரர்களை மட்டும் ஃபில்டர் செய்யும் வசதியை கொண்டு வந்தனர். அதாவது அந்த குறிப்பிட்ட டேட்டிங் செயலியில் மிதுன ராசிக்காரர்களை கொண்டவர்கள் அதில் சேர்ந்து தங்கள் காதல் பயணத்தை தொடர முடியாது என்றும் அதற்கான தடையையும் பிறப்பித்துள்ளார்களாம். இது குறித்து நிறுவன ஊழியர்கள் பேசிய போது சாதாரணமாக பேசிய இந்த விஷயம் தற்பொழுது பலராலும் உண்மை என சொல்லப்பட்ட நிலையில் இந்த விதிமுறையை தாங்கள் கொண்டு வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். காதலுக்கு எந்தவித மூட நம்பிக்கையும் தேவையில்லை என்று சொல்லும் காலத்தில் ராசி நட்சத்திரம் பார்த்து டேட்டிங் செயலியில் காதல் செய்ய வேண்டிய நிலைக்கு தற்பொழுது மிதுன ராசிக்காரர்கள் தள்ளப்பட்டு உள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.